உலகத்திலேயே அழகான பேயோட கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த பேயோட வாய் கிழிஞ்சிருக்கும். இந்த பேய் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கும், அழகா இருக்கனா இல்லையா? அழகா இருக்குன்னு சொன்னா உங்க வாயும் கிழிச்சிரும், அழகா இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை போட்டே தெளிரும். இப்படியே பார்த்த பேயோட கதை தான் நம்ம பார்க்க போகுது. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா ஜப்பான்ல பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி தான் நடக்குது. குச்சிசாகி ஒன்னா அப்படிங்கிறது இந்த பொண்ணோட பேரு. இந்த பொண்ணு பயங்கர அழகா இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, இந்த போர் வீரன் சொல்லுங்க, அப்படியேப்பட்ட ஒருத்தரை கல்யாணம் பண்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் அவன் மனசுல ஒரு டவுட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். என்ன டவுட்னா, இவன் இவ்வளவு அழகா இருக்கா, இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிருக்கா, ஏன் இப்படி நம்மளை கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவன் போர் வீரனா இருக்கான். அதனால அவன் போருக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் பல மாசங்கள் போருக்கு போக வேண்டிய நிலைமை வந்து. ஸோ அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு இவன் போருக்கு போயிடுறான். ஸோ போகும்போது இவன் யோசிச்சு தான் போகிறான், இவன் தனியாக விட்டு பொறுமை இவ்வளோ அழகாக இருக்காளே, ஏதாவது தப்பு பண்ணிடுவா அப்படின்னு ஒரு மனநிலைமையில தான் அங்கேருந்து கிளம்புறான். படை தளபதியும் மாறிட்டு அங்கேயே ஒரு ஃபேமிலி உருவாக்கிறான். அதாவது இவளை தனியாக இங்கே விட்டுட்டு அங்கே தனக்கு ஒரு ஃபேமிலி உருவாக்கி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறான். ஸோ காலம் போக போக இவளை லைட்டாக மறந்துடுறான். ஸோ திரும்ப ஊருக்கு வரும்பொழுது அங்கே அவன் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறான்.